வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரைவாக பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ திமுக சார்பில் அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்க. அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்களை பற்றி பேசினாங்க. அதில் தேவைக்கவையும் விஜயவும் சிலர் விமர்சிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கு விஜய் சைட்ல இருந்து என்ன அறிக்கை வருதுன்னா, என்னைய விமர்சிக்கிறதுக்காகவே ஒரு விழா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை கருத்து சொல்லியிருக்காரு. அவரோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு. எனக்கு கணக்காக தான் பேசுனாங்கன்னு நினைச்சிட்டு பேசுறாரு. சூரிய யாருக்காக ஒதுக்கிதுங்க? சூரியன் அது பாட்டுக்கு உதிச்சுக்கிட்டு இருக்குது. தாமரை என்ன நினைக்குது? தனக்காகத்தான் உதிச்சதுன்னு நினைச்சது மலருது. அது சூரியனுடைய குற்றம் இல்லை. சூரியனை பார்த்து மயங்கி இருக்கிற தாமரையோட இது அது. அதனால யாரை பத்தியும் பேசலாம், அது என்னை பத்தி பேசுனாங்கன்னு சொல்லி பேச்சு தன்னை பெரிய முக்கியமான ஆளா காட்டிக்க பாக்குறாரு. முதல்ல வெளியே வா தம்பி, வெளியே வா. முதல்ல அரசியலுக்கு வா. ஒரு சின்ன சம்பவம் நடந்து இன்னைக்கு வரலாம் ஆளை காணும். குற்றமே நான் செய்யலைங்கிற, அப்புறம் அழுகுற, அப்புறம் காசு கொடுக்குற. உள்ள 1.5 வருஷம் தான் ஆச்சு. 10 கோடி ரூபா லாஸ். அதான் உன் நிலைமை. புரியுதா அரசியல்னா என்னன்னு? இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இது உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற. பாவமா இருக்குது. அங்கிளுங்கிற பார்த்தா ஒரு ஐஸ் ஃப்ரூட் வைக்கிற பையன்கிட்ட பிடிக்கிட்டாக்க அது ஓன் அழுமா அந்த பையன் மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற. தாடி நிறைச்ச அளவுக்கு உனக்கு மனம் முதிர்ச்சி வரலையப்பா. சும்மா போ. யார் பார்த்தாலும் அவரை நான் முறைத்து கொண்டு இவரை நான் உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசுறேன். உதயநிதி இப்ப துணை முதல்வரா இருக்கிறாரு. நீ என்னவா இருக்க? இப்பதான் உன் கட்சியில சொல்றாங்க நீ தான் கட்சி தலைவன். 1.5 வருஷம் கழிச்சு உன் கட்சிக்கு தலைவங்கிறது இப்பதான் உனக்கு கிடைச்சிருக்குது. நீ என்னைக்கு கவுன்சிலராவது ஆகிப்பாருப்பா. அதுக்கப்புறம் நீ எம்எல்ஏ ஆகலாம். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மந்திரி ஆகணும். மந்திரி ஆனதுக்கு அப்புறம் துணை முதல்வர் ஆகணும். அப்புறம் முதலமைச்சர் ஆகணும். ஏற்கனவே துணை முதலமைச்சர் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட நீ போய் போட்டிக்கு போறான்னு சிரிக்கிறாங்க. அந்த ஆள் வெற்றி கம்பத்தில் நின்றுகிட்டு இருக்கிறான். நீ இன்னும் ஓடவே ஆரம்பிக்கல. அப்புறம் எப்படி உனக்கு அவருக்கு என்ன கம்பேரிசன் இருக்குது? உனக்கு ஊடக சப்போர்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறத தவிர உன்கிட்ட என்ன இருக்குது? எல்லாம் இந்த உன்னையும் தூக்கி விட்டு பாக்குறாங்க. ஒண்ணு தேர மாட்டேங்கிற. ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எங்க போனேன்னு தெரியல. அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அதிமுக கூட்டணியில விஜய் போயிருவாரு அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் நான் தான் முதலமைச்சர், நான் தனிச்சுதான் போட்டியிட போறேங்கிறத அறிவிச்சிட்டாரு. அதனால விஜய் இந்த ஸ்டெப்பை கடந்துட்டாரு. அவர் தன்னை இந்த நெருக்கடியை சமாளிச்சு தன்னை ஒரு தலைவரா நிரூபிச்சிட்டாருன்னு பலரும் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியல, நீங்க தான் சொல்லணும். முதல் பாயிண்ட் உங்ககிட்ட என் கேள்வி, விஜய், பழனிசாமி, அமித்ஷாலாம் வெவ்வேறு கட்சியா? முதல்ல அதை சொல்லுங்க. தேர்தல் ஆணைய பதிவின்படி தனித்தனி கட்சி தான். இது தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் வித்ரா பண்ணிட்டாங்க. விஜய்க்கு இருந்தது. கேட்காமலேயே ஒய்பிரிவு பாதுகாப்பு, கேட்காமலேயே அங்கீகாரம் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு எதுக்காக போட்டாங்க? அந்த உளவுத்துறை அதிகாரிகளும் உன்னை சுத்தி என்ஆர்மெண்ட் நின்றுட்டு இருக்காங்க. நீ எங்க போற எங்க வர்றேன்னு. உன்னால வாயை திறந்து எதுவும் பேச முடியாது. அவங்க சொல்றத நீ பேசி அவனுக்கு எழுதி கொடுக்கறத படிச்சு அவனு படிச்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எழுதி கொடுக்கறத படிச்சுக்கிட்டு இருக்கிற. அவங்க சொல்றதை பேசிவிட்ட. எதுக்கா பேசுன? பழனிசாமி என்னுடைய தலைமையில் தான் நாங்க. அமித்ஷா பழனிசாமி கை விட்டுட்டாரு. கை விட்டுற உடனே தான் நீ சொல்லு, நான் தான் தலைவன் சொல்லு அப்படின்னாரு. சொன்னாரு. அதுக்கு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தா கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தா அவர் எதாவது எழுந்திருப்பாருன்னு பார்த்தாக்கா அவர் போய் அழுதாரு, உளுந்தாரு. இது இப்படிலாம் போயிட்டு ஒன்றும் அந்த சம்பவம் அவருக்கு பெரிய பூஸ்டே கொடுக்கல. நீங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க. நீங்கள் மீடியா எவ்வளவோ தான் ட்ரை பண்ணீங்க, ஒன்றும் நடக்கலை. 41 பேர் இறந்தது தான் மிச்சம். அதுக்கப்புறம் அவங்க கிடைக்க வேண்டிய லாபம் அவங்களுக்கு பகல்காமில் எப்படி பாஜக அநியாயமாக அடி வாங்கிட்டு இதாச்சோ அதே மாதிரி கரூர் சம்பவத்தின்னு பாஜக ஏமாந்துருச்சு. ரெண்டு இதுமே பெரிய தோல்வியில் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு செங்கோட்டைன்னு திருப்பி அவங்க கூப்பிடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? உங்க 2 பேர்த்தையும் கை விட்டதுனால தான் வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த செங்கோட்டையனை கூப்பிடுறாங்க. ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தார், அவரையாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போறாங்க. அதனாலதான் இப்ப விஜயை கை விட்டதுனாலதான் இன்னைக்கு அவர் நானே தலைவன் என்ன சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அது கூட அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான். அதுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் வர்றாரு. செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இல்லைன்னு ஆயிப்போச்சு. இல்லை, அவ்வளவுதான். இல்ல, விஜய நீங்க பாஜக இயக்குறதா சொல்றீங்க. ஆனா அவர் பாஜகவோட திட்டங்களை தொடர்ச்சியா விமர்சிச்சு இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வர்றாரு. வக்ஃபு போர்டு திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இப்போ எஸ்ஐஆருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இல்ல, அதுக்கு எதிர்ப்பு தான். இன்னைக்கு ஒண்ணு சொல்றீங்க. நீங்க உடனே நீங்களா அவர் அறிக்கையில ஒண்ணும் கொடுக்கல. சும்மா அளக்காதீங்க.
சும்மா உங்க இஷ்டத்துக்கு வாயில வந்தெல்லாம் பேசாது. இந்த நிமிஷம் எஸ்ஐஆரை பத்தி ஒரு வாய் திறக்கல. இல்ல சார், எஸ்ஐஆருக்கு வந்து அவர் எஸ்ஐஆரை பத்தி இதுவரையிலும் பேசல. சும்மா விளம்பரம் கொடுக்காதீங்க, காப்பாத்த பாக்க. இல்ல, அவர் அறிக்கை கொடுத்திருந்தாரு. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்கவும் செய்யல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது ஏங்க இப்படி தடுமாறுறீங்க? என்னத்துக்கு இப்படி அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாலும் அவருக்கு ஒரு நேர்மையா இது பண்ணவில்லைன்னு சொல்லி மற்ற கட்சிகளை சொல்லும் போது இவருக்கு மாத்திரம் எப்படி இதை சொல்றீங்க? இல்ல, அறிக்கை வரலாலும் ஆதரிச்சாரு, ஏன் அவர் தூக்கி கூட இல்ல பாக்குறீங்க? சார், அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு சார். அறிக்கை போனாரா கூட்டத்துக்கு? அப்புறம் திமுக வந்து அந்த கூட்டத்தை நேர்மையா கூட்டல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகாம இருந்துட்டாருல. அதுதான் அவருடைய வேலை. வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு வரல என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு எங்கேயும் போகாம ஊட்டியே உட்காந்துட்டு இருக்காரு. நீதான் குற்றமே பண்ணலையே, அப்புறம் என்னத்துக்கு ஆளாளுக்கு ஒரு 20 லட்சம் ரூபா கொடுத்த? அடிப்பட்ட உடனே அடுத்த நிமிஷம் 10வது நிமிஷம் ஓடி போய் வீட்டுக்குள்ளார போனவன் போயிட்டு ஆளு ஒரு அரசியலுக்கு அவரை நம்பி போறாங்கன்னாக்கா அந்த 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 ஆளுங்களை பார்த்தா பாவமா இருக்கு. பைடு பேப்பர் ஆஃப் ஹேமிலின் மாதிரி இருக்குது. இப்ப அரசியல் விமர்சகர் பலரும் என்ன சொல்றாங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட விஜயோட இமேஜ் டேமேஜ் ஆகல, மாறா செந்தில் பாலாஜி மேலதான் நிறைய இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து. யாரு சொல்றது? இல்ல சார், அரசியல் விமர்சகர்கள் யாரு அவங்க? இல்ல டிபேட்ல பேசுற அந்த அரசியல் விமர்சகர்கள் யாரு? சிலர் இருக்காங்க சார். டக்குன்னு பொதுவான இது என்ன இருக்கு? செந்தில் பாலாஜி கிட்ட செந்தில் பாலாஜிங்கிற ஒரு ஆளுகிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டான் இந்த ஆளு. அவ்வளவுதான் அவருடைய சாமர்த்தியம். சரி, செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி இமேஜ் டேமேஜ் ஆயிருது. அதுவும் விஜயவே அடிச்சு வச்சுக்கிட்டாருங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஆக திமுகவில் இருக்கிற ஒரு பெரிய தலைவராக கூட இல்லாத ஒரு செந்தில் பாலாஜி கிட்ட வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிட்டாருங்கிறது தானே அவங்க சொல்ற அந்த விமர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நீங்க தலைவர்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்க வேண்டியது. ஒரு செந்தில் பாலாஜியை சமாளிக்க தெரியாம வீட்டுக்குள்ளார ஓடி போய் 1 மாசம் ஒண்டிக்கிட்ட ஒரு ஆளு உங்களுக்கு தலைவனா நம்ம அக்செப்ட் போறோம். செந்தில் பாலாஜி பேர் தான் கெட்டு போயிருதுன்னு சொல்றவங்களுக்கு சொல்லுங்க. அவரை கண்டு ஏங்க ஒரு தோடம் நடக்கிறாரு? செந்தில் பாலாஜி ஈரோட்ல வந்து அது கரூர்ல ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினாருன்னு தானே சேலத்துல நடக்க வேண்டிய ஒரு கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு நீ ஏன் கரூருக்கு போன? கரூர்ல போய் வாங்கிட்டு ஓடியாந்து 1 மாசம் காணாம படிச்சு விட்டார்ல செந்தில் பாலாஜி. அதுல தெரியுதுல்ல செந்தில் பாலாஜி எவ்வளவு பெரிய ஆளுன்னு. உங்க ஆங்கிள் சொல்றேன் சார். இப்போ இந்த கரூர் விவகாரத்தை வச்சு சிபிஐ வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குமா? இல்ல அவரை பண்ணாதுங்க. ஏற்கனவே ஒருத்தர் கெட்டவன்னு சொல்ல உன்னை எப்பவுமே இதில் டெண்டர் ஹூக்ல வச்சுக்கிட்டே இருக்கும், தான் பிடியிலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிபிஐ என்னைக்கு வந்து தீர்மானம் இது கொடுத்துருக்குது? ஸ்டெர்லைட் ஆலை கொடுத்துருக்குதா? இல்லை பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கொடுத்துருக்குதா? சாத்தாங்குளம் கேஸ்ல கொடுத்துருக்குதா? கொடநாட்டு வழக்கில் கொடுத்துருக்குதா? எதுக்கு இன்னைக்கு வரலும் கொடுத்துருக்குது? கொடநாடு வழக்கு போகலை. விவசாய கல்லூரி மாணவிகள் 3 பேர் எரிக்கப்பட்ட இதில் தீர்ப்பை கொடுத்துருக்குதா? இன்னைக்கு வரலும் என்னைக்கு இன்னும் 200-300 வருஷம் வரலும் இந்த கேஸ் அப்படியே தான் இருக்கும். அதனால என்னைக்கு வேணாலும் சிபிஐ வந்து கொஞ்சம் விஜய் மறுபடியும் பண்ணாருன்னா சிபிஐ ஆக்ஷன் எடுப்பாங்க. போய் மாட்டிக்கிட்டாரு, சிபிஐ கேட்டு மாட்டிக்கிட்டாரு. அவ்வளவுதான் ஒரு கதை. இப்ப தாவேக பொதுக்குழுல பேசும்போது ஆதவ் வந்து ஒரு மாதிரி வன்முறையை தூண்டுற மாதிரி பேசினாரு. விசிகால இருக்கும்போது விசிகாக்கும் திமுகவுக்கும் ஒரு கலகம் ஏற்படுத்துற மாதிரி பிஹேவ் பண்ணாரு. இப்போ ரீசெண்டா அவரோட மனைவியோட சகோதரர் மார்டினோட பையன் சார்லஸ் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் எங்க குடும்பத்துக்குள்ளேயும் எங்க தொழில ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணதா குற்றம் சாட்டினாரு. அவரோட பிஹேவியர் எப்படி பாக்குறீங்க? ஆதவோட பிஹேவியர் எல்லாம் பொழைக்கிறதுக்கு வர்றவருங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது அந்த இடத்துல ஜெயிக்கும்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு ஒரு கூட்டம் வந்து சேரும். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ புதுசா வந்திருக்கு ஒரு இந்த ஆதம் வரைக்கும் இந்த மாதிரி கூட்டம் எல்லாம். ஆனால் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். இதை விட இன்னொரு கட்சி பெருசா ஸ்ட்ராங்கா வருதுன்னு வச்சுங்க, அங்க போயிடுவாரு. அது ஒரு கூட்டம். யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அப்போ ஒருத்தர் இருந்தார், கடலோசை காதர். கடலோசை காதரை இணைந்தாருன்னு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன், காந்தராஜ் புதிய கட்சி கடலோசை காதரை அணிந்தார்னு வரும். அப்படி இருந்துகிட்டு இருந்தாரு. இப்போ அவரெல்லாம் இல்லை. அது மாதிரி ஆட்கள் அந்த ஆதவர்ஜன் மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும். காங்கிரஸ் வந்து தேவைக்கா கூட போலான்னு ஒரு கருத்து திரும்ப அவங்க இப்போ வந்து எங்களை எதிர்த்து தான் கூட்டம் போட்டார்கள்னு இப்போ சொல்லி முடிச்சிட்டாரு. திமுக பயந்துருச்சுன்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணாரு. இப்போ காங்கிரஸ் வந்து எங்களோட சேர்றதுன்னு ஒரு அடுத்த சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி என்கிட்ட பேசினாருன்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாரு. என்ன ஆதாரம்? ராஜீவ் காந்தி பேசினதை வந்து செல்வ பெருந்தகையே கன்ஃபார்ம் பண்ணாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சுல. அப்புறம் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் சேர்ந்துருச்சு. இப்போ அமித்ஷா தான் பதில் சொல்லணும். அப்போ அமித்ஷா, ராகுல் காந்தி, விஜய் 3 பேர் கூட்டணியை வந்து தமிழ்நாட்டு அடிக்க போறாங்கன்னு அர்த்தமா?
எம்ஜிஆர் டிவி சொல்றது அதை இல்ல அப்படி இல்ல சொல்லலாம். அதுதானே இப்போ இது ராகுல் காந்தி, அமித்ஷா, விஜய் 3 பேரும் கூட்டணி சேர்ந்து இல்ல, தமிழ்நாட்டில் போட்டி விஜய் வந்து எடுத்துக்கலாமா? பாஜக கூட நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, விஜய் வந்து பாஜக கூட போகாம தன் பக்கம் இழுக்கிறதா சொல்றாங்க. அப்படி இழுத்தா அதுல அமித்ஷாவை சொல்லி தான் அவர் அங்க வந்து சேருவாரு. அதுக்கு பின்னாடியும் பாஜக தான் இருக்குமா? ஆமா, வேற யார் இருப்பா? எல்லாத்துக்கும் பின்னாடி இதுல வந்து என்னத்துக்கு பாஜக இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. இவங்க தான் பிரமாதமான கூட்டணி வச்சிருக்காங்களே. ஞானேஷ்குமார் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரைய கையில வச்சுட்டு இருக்கும்போது என்னத்துக்கு எலெக்ஷனை பத்தி அவங்க கவலைப்படுறாங்க? எனக்கு அதுதான் இன்னைக்கு புரியல. வாக்காளர் பட்டியலே என் பேர் இருக்க போறது இல்லைங்க. பாஜகவை எதிர்த்து நிக்கிறவங்களுடைய பேர்லாம் இருக்க போறது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு எலெக்ஷன் பத்தி பயப்படுறீங்க? இல்ல, அந்த சதி திட்டத்தை திமுகவால தமிழ்நாட்டுல முறியடிச்சிட முடியுமா? அவங்க ஒண்ணு செஞ்ச மாதிரி தெரியல. அக்ரெசிவா எதிர்க்கல. பாருங்களேன், இப்ப ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கேன், தேர்தல் சமயத்துல வெடிகுண்டு வெடிக்கும்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு? முதல் கட்ட தேர்தலில் என்ன சொன்னாங்க? பாஜக தோத்து போயிடுனாங்க பீகார் எலெக்ஷன்ல. ரெண்டாவது இதுல வரும்போது ஒரு வெடிகுண்டு வெடிச்சிருச்சு. 20 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அதாங்க நடக்குது. அது அப்படித்தானுங்க அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புல்வாமா தாக்குதல் தான் பண்ணாங்க. ஜெயிச்சாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அவன் அந்த அர்ணாப் கோசாமி உடறி மாட்டிக்கிட்டான். பகல்காம் எலெக்ஷன்ல வந்து என்ன சொன்னாரு? பகல்காம் தீவிரவாத 56 தீவிரவாத இடங்களுக்கு வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணி தீவிரவாதத்தையே முகாம்களை முழுக்க அழித்து விட்டோம். ஆபரேஷன் சிந்தூர் 56 இன்ச்சு மார்பு அப்படி காட்டிட்டு நின்னாரு. ரெண்டாவது நாள் வந்து தீவிரவாத தாக்குதல் நடக்குது போட்டிருக்கு. என்ன அர்த்தம்? பூட்டான்ல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. புரியலையே நமக்கு. 56 இடங்கள்ல வந்து தீவிரவாத அழிச்சாச்சு, ட்ரோன் வச்சு அழிச்சாச்சு. ஆபரேஷன் சிந்தூர். அப்புறம் டெல்லியில வீட்டுக்கு பக்கத்துலயே கரெக்டா அந்த டைம்ல நீ ஊர்ல இல்லை. அது எப்படி முடியுது? கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்குது. அத்வானி வர வேண்டிய கூட்டத்துக்கு வராம இருக்காரு, ஜெயலலிதா வர வேண்டிய கூட்டத்துக்கு வராம இருக்காங்க. ஆனா குண்டு வெடிச்சுட்டு போறாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி அது முடியுது? குண்டு வெடிக்குது, வர வேண்டிய தலைவர் வராம போயிருக்காரு. டெல்லியில குண்டு வெடிக்குது, டெல்லியில மோடி இல்லை. எப்படி அது? புரியலையே. இப்ப தவேக வந்து தனிச்சு களங்காண்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு இருக்குது. அதிமுக தனி கூட்டணி, திமுக கூட்டணி வலிமையா இருக்கு. இப்ப தவேக தனிச்சு நின்னா எத்தனை சதவீத வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு? அதெல்லாம் ஒரு எலெக்ஷன்ல நின்னாதானுங்களே தெரியும். பொதுக்குழு கூட்டம்னு கூட்டி இருக்கிறாரு. பொதுக்குழு எப்ப நிர்வாகிகளை எப்ப தேர்ந்தெடுத்தாருங்க? முதல்ல ஒவ்வொரு ஊர்லயும் கிளைக்கழகங்கள் இருக்கா? அந்த கிளைக்கழகங்களுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் யாரு? அதுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? அந்த லிஸ்ட்டை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் தானே நீங்க அவங்கள இருந்தானே பொதுக்குழு நீங்க கொண்டு வந்திருக்க முடியும். பொதுக்குழுவுக்கு தேர்தல் நடத்துனீங்களா? விண்ணப்பங்கள் வாங்கினீங்களா? வேட்புமனுக்கள் வாங்கினீங்களா? ஏதாவது இருக்கா? திடீர்னு ஒரு 10 சீமான் கட்சி மாதிரி தாங்க. அவர் பின்னாடி ஒரு 20 பேர் நின்றுட்டு அவரு ஜோக் அடிக்கிறதா இப்படி கை கட்டுவார், பாகான்னு சொல்லிப்பாருங்க. அதே மாதிரி இவர் பின்னாடி ஒரு 50 பேர் நின்றுட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களே தான் பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க, அவங்கள தான் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வர்றாங்க, அவங்க தான் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு வர்றாங்க, அவங்க தான் கரூருக்கு வந்து நிற்கிறாங்க. அவங்களே தான் பொதுக்குழுன்றாரு. எப்போ எலெக்ஷன் நடத்தின நீங்க? இப்ப சென்னையில எத்தனை இடத்துல கிளைக்கழகங்கள் இருக்குது? எத்தனை செயலாளர் இருக்காங்க? மேடையில உன்னை தவிர மேடையில பேர் பேசுறதுக்கு வேற ஆளை காணும். கட்சியாவே வடிவம் கட்சியாவே ஒரு ஃபார்ம் பண்ணலையே. இன்னும் கட்சியாவே ஃபார்ம் பண்ணலையே. அப்ப பார்த்தா ஆதவர்ஜுன், இந்த நிர்மல்குமார் போன்ற பழைய ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் உள்ள இருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்து பாஜகவுடைய பி டீம்னு சொல்றோம். பாஜகவுடைய இன்னொரு அம்சம் தானே அவங்க. அதுல இருக்கவங்க பூரா ஆர்எஸ்எஸ் தானே. சார், இப்போ கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து விஜய் ஆதரிச்ச 2 கட்சி, ஒன்னு பாஜக, இன்னொன்னு அதிமுக. அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்போ வந்து விஜய் வந்து தனிச்சுதான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 பேருமே விஜயை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, ஒரு கவுன்சிலர் கூட இல்லை, இவங்க ஆட்சியை பிடிக்க போறோம்னு பேசுறதா இது பண்ணாரு. இன்னொரு பக்கம் அதிமுக விஜயை விமர்சிக்கிறாங்க. கூட்டணிக்கு வரலன்னா விஜய் அவங்க இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? கூட்டணிக்கு வரமாட்டேன் யாராலையும் சொல்ல முடியாதுங்க. வானா வந்துதான். இப்ப வரணும் கூட்டணி விட்டு வெளியே போயிட்டான்னு சொன்னாரு. இல்ல, விஜய் வரலாம். விஜய் தான் சொல்றேன். அவருக்கு ஒரு அதுல தான் இருக்கிறாரு. அவங்க கிரியேட் பண்ண 4-5 தலைவர்கள் அவர் ஒருத்தர். இப்ப வந்து உனக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க போட்டுருக்கு. அது கத்திக்கிட்டு இருக்காரு. பழனிசாமிக்கு இல்லைன்ட்டாங்க. அதனாலதான் செங்கோட்டையனை கூப்பிட்டுருக்காங்க. செங்கோட்டையன் சரி வரலன்னு வேற ஆளை பார்ப்பாங்க.
அந்த விஜய் கை விட்டுட்டாங்கிறதுக்கு அர்த்தம் தான் நான் என்ன தைரியமா பேசியிருக்கேன். சார் இறுதி கொஸ்டின், இப்போ அதிமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது, அது வெளிப்படையா தெரியுது. இப்ப அதிமுக அழிவுல இருந்து பாஜக தமிழ்நாட்டுல வளருமா இல்ல தேவைக்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க தான் சொல்லணும். இல்ல உங்க கணிப்பு என்ன? எனக்கு கணிப்பே இல்ல. இல்ல அதிமுக அழியுதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இருக்குதுங்கிறது முதல்ல ஒத்துக்கிட்டாலும் அதை அடியறதுக்கு நான் பாக்குறேன். நீங்க ஆல்ரெடி அழிஞ்சிட்டதான். அதுல யார் இருக்கிறா? இப்போ அந்த பழைய எம்எல்ஏக்கள் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு கூட்டம், அமலாக்கத்துறைக்கு பயந்த ஒரு கூட்டம் தான் அவரோட இருக்காங்க. வேற யார் இருக்கிறா பழனிசாமி கிட்ட? அப்படியே நாம மிஞ்சி பேசினா கூட இவரு இன்னைக்கு ராத்திரி எத்தனை பத்த கட்சி விட்டு நீக்கினா மிச்சம் நீக்கிறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ கடைசியா இருந்த ஒரு 4 பேத்தையும் வெளியே வச்சுட்டாரு. ஒண்டியால உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் அதிமுக பத்தி பேசுறா என்ன அர்த்தம் இருக்குது? அவரு இப்ப சிபி சண்முகம், கேபி முனுசாமி தவிர வேற யார் இருக்கா அந்த கட்சியில? அதை கூட எனக்கு இன்னும் சிபி சண்முகத்து மேல சந்தேகம் இருக்கு. அவர் ஏதோ போயிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி பேசுறாங்க. வேலுமணி ஈரோட்ல பேசும்போது எடப்பாடி பேச்ச கேட்டு செயல்பட்டா 210 தொகுதியில ஜெயிக்கலாம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஓஎஸ் மணியன் என்ன சொன்னான்னா, பிரிஞ்சு போனவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டா, எடப்பாடிட்ட மன்னிப்பு கேட்டா நாங்க ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை கட்சியில சேர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி கட்சி? ஏதோ இப்படியெல்லாம் நீங்க சொல்றது மூலம் இப்படியெல்லாம் தலைவர்கள் இருக்காங்க தெரிய வைச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்களா ஞாபகம் வச்சு உங்களை எல்லாம் பத்தி பேசுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பொதுமக்கள் எங்களுக்கு அவங்க எல்லாம் யாருன்னு தெரியாது. ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.